வெல்கம் டு மை சேனல். வியூவர்ஸ் வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு திரை விமர்சனம் தான். அதான் ஃபஸ்ட் டைம் பாருங்கள். இதில் எதாவது தப்பாக இருந்தால் சாரி, சரிங்களா? அதாவது கமெண்ட் பண்ணுங்கள். என்ன டாக்ஸிக் படத்தை தான் பார்த்துட்டு வந்திருக்கேங்க. இந்த டாக்ஸிக் படத்தை வந்துட்டு என்ன சொல்கிறது, எங்கே ஆரம்பிக்கிறது எங்கே முடிக்கிறது தெரில. முன்னாடி வந்து எவ்வளோ படம் வச்சுருக்காரு. ஓகே, சரிங்களா? KGF 1, 2 சூப்பர் ஹிட், பிளாக் பஸ்டர் எல்லாம் கொண்டாடினோம். இன்றைக்கி வந்து டாக்ஸிக் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஏன் டாக்ஸிக்கே நான் போய் பார்க்கணும், சரிங்களா? அதுதான் நான் கேட்குற கேள்வி. கிட்டத்தட்ட நான் 200 சில்லரை நான் வந்து டிக்கெட் வாங்கியிருக்கேன். காசை கொடுத்து டிக்கெட்டை வாங்கி தேட்டருக்கு போய் படம் பார்க்குறதுக்கு போகிறேன் நான், சரிங்களா? சந்தோஷமாக ஏதாவது இருக்கிற எல்லா பிரச்சனையும் விட்டுட்டு கொஞ்ச நேரம், ஒரு 2.5 மணி நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது, 3.25 மணி நேரம் எடுத்து வச்சுருக்கானுங்க. 3.25 மணி நேரத்தை ஃப்ளாட் ஆக்கிட்டானுங்க. எப்படி முடிஞ்சிச்சு. இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. திரை விமர்சனம் அப்படின்றது ஃபஸ்ட் டைமாக கொடுக்கணும்னு தான் இருந்தேன் நான் இன்னைக்கு, சரிங்களா? ஆனால் முடிச்சிட்டானுங்க. என்னன்னா, அவர் இவ்வளோ படம் நடிச்சிருக்காரு. ஆனால் 2 காரணம், KGF 1, KGF 2, சரிங்களா? KGF 1 வந்ததுக்கு முன்னாடியே எனக்கு இந்த ட்ரெய்லர் மேக்கிங் பிடிச்சதுனால நான் போய் பார்த்துட்டேன். ரொம்ப ஹாப்பி. எல்லாரும் கொண்டாடினோம், தமிழ் மக்கள் எல்லாரும் கொண்டாடினாங்க. ஆனால் KGF 2 எப்படா வரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் பேன் இண்டியாவாக கொண்டு போனாங்க, சரிங்களா? பேன் இண்டியா வந்து எவ்வளோ படம் பண்ணியாச்சு அந்த காலத்திலே. இப்போ தான் பேன் இண்டியா டிஜிட்டலாக நம்மளுக்கு தெரிய வருது. அந்த பேன் இண்டியா தானே இப்போ வேர்ல்டுக்கு போகிறாரு. யார் இயக்கியிருக்காங்க? கீதா மோகன் தாஸ். கிட்டத்தட்ட ஒரு 2 படம் 3 படம் பண்ணியிருக்காங்க. 3 படமும் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் அவார்டுன்ற மாதிரி வாங்கியிருக்க மாதிரி படங்கள்லாம் வெற்றி கொடுத்துருக்காங்க. பட் அவங்க வந்துட்டு இந்த படத்தை ஏன் கையில் எடுத்தாங்க? கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்குள்ளே ஆயிருக்கு இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகினதுக்கு. KGF 1, 2 முடிச்சு அந்த கேப் 3 வரத்துக்கு, ரிலீஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் கேப் எடுக்கும். ஸோ இது இப்படியே தான் போயிட்டு இருப்பாரா? இதை ஹிட் ஆனதுனால வேறு எதுவும் கதைகள் வந்து தூஸ் பண்ண மாட்டார், அவ்வளோதான். ஸோ இப்படி தான் போய் பார்த்தேங்க. இதில் வந்து KGF யஷ் நடிச்சிருக்கிறாரு இதில், சரிங்களா? நயன்தாரா வந்து சிஸ்டர் கேரக்டர் நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாரான்றவங்க வந்து செகண்ட் இதுவாக நடிச்சு நல்ல வரான். ஃபர்ஸ்ட் லவர் வந்துட்டு இன்னொருத்தவங்க வச்சுருக்காங்க, பேர் தெரில. தேர்ட் லவர் ருக்மணி வசந்த். இப்படி போயிட்டே இருக்கு, சரிங்களா? லிஸ்ட்டு க்ரூ காஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே லிஸ்ட்டு வந்து பறந்து விரிஞ்சு போயிட்டே இருக்கு. வந்து ஸ்டார்டிங்கில் வந்து அதாவது ஒரே ஒரு வார்த்தை சொன்னால், அதில் வந்து அம்மா பையன், சரிங்களா? அந்த சத்தியத்தை நிறைவேற்றினாரா, வாக்குறுதி நிறைவேற்றினாரா, ஜெயிச்சாரா, போகிறாங்க. அதுதாங்க படம், சரிங்களா? அது பில்டப் எப்படி வேணா இருக்கட்டுங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷத்துக்கு கொடுத்துருங்க. இன்றைக்கி அந்த சந்தோஷம் கிடைக்குமா தான் நான் எந்த எதிர்பார்ப்புமே போனேங்க. ஆனால் ட்ரெயிலர் சுத்தமாக எனக்கு பிடிக்கல, யாருக்குமே பிடிக்கல. முக்கியமாக நான் எப்போயே சொல்லிடுறேன், குழந்தைங்க யாருமே போயிட வேணாம். லேடிஸ் வந்து நான் சொல்கிறேன், தயவு செய்து யாருமே போயிட வேணாம். சின்ன குழந்தைங்களும் பெரியவங்க யாருமே போனாங்க. அவ்வளோ வந்து அசிங்கப்படுத்தி வச்சுருக்காங்க, கொச்சப்படுத்தி வச்சுருக்காங்க, பெண்களை வந்து இழிவுபடுத்திருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு நடித்தவர் பேன் இண்டியா அளவு போனவர் காரணம் வந்து அந்த அம்மான்ற ஒரு உணர்வு, சரிங்களா? அந்த சென்டிமெண்ட்டு, அந்த டைலாக்ஸ், இந்த ரைட்டிங்கு, ஸ்க்ரீன் பிளே, எடிட்டிங்கு, மியூசிக்கு, ஆர்டிஸ்ட்டு, க்ரூக்கா, இதெல்லாமே இருந்தது, சரிங்களா? இந்த படத்தில் அப்படி ஒன்றுமே இல்லை, எங்கேயுமே கனெக்ட் ஆகலை. அப்படியே செத்த போனதுக்கு அப்படியே இந்த எக்யூப்மெண்ட் பண்ணால் இப்படி ஏறி போயிட்டே இருக்கும் இந்த இதில், பார்த்தீங்களா? அது அப்படியே ஃப்ளாட் ஆச்சுன்னா என்ன, உயிர் போயிடுச்சு, அவ்வளோதான் அர்த்தம். அந்த மாதிரி போய் உட்காந்து 5 நிமிஷமாக கடை ஏறும் பார்க்குறேன், எங்கன்னா கனெக்ட் ஆகுமா? அது இல்லை. 10 நிமிஷம், 20 நிமிஷம், 1/2 மணி நேரம், 1.5 மணி நேரம். ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு 1.5 மணி நேரம் கிட்ட எடுத்துக்கிச்சு. ஒன்றுமே இல்லை சுத்தமாக, சரிங்களா? ஒரு 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 அண்ணன் அங்கே தங்கச்சி, இந்த பாச போராட்டத்தில் ஒரு கதை உருவாகுது. இவங்க வந்து கஷ்டப்பட்டு உருவாகிறாங்களாம். ஏரியா இது பண்ணுறாங்க, ஆக்குபை பண்ணுறாங்க, காமிக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட பீரியடை காமிக்கிறாங்க. இவங்க டான் ஆயிடுறாங்க. இவங்களுக்கு டான் பிரச்சனையா, அதுக்கு இவங்க இப்படி வராங்க, என்னென்னோ பண்ணுறாங்க. கஷ்டமாக புரியல. 2 வாட்டி பார்த்தா தான் புரியும்னு நினைக்கிறேன். அதை பார்க்குறதே வேஸ்ட்டு. தயவு செய்து உங்கள் டிக்கெட்டை, உங்கள் பணத்தை வந்து விரயம் பண்ணாதீங்க. நான் வேண்டுகோளாக நான் வைக்கிறேன். யாருன்னா நான் பார்த்து தான் அப்படின்னா தயவு செய்து போய் பார்த்துருங்க. அது மேலே நீங்கள் உட்கார முடியுமான்னு எனக்கு தெரியல எனக்கு, சரிங்களா? ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படியே போகுது, என் பல்ல கடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிறேன். அவன் புலம்புறான், ஒருத்தன் எந்திரிச்சு போகிறான், ஒருத்தன் ஓடி போயிட்டான்,
ஒருத்தன் பின்னாடி இருந்து என்னடா ரைட்டிங் எழுதிருக்கீங்க, என்னடா ஸ்க்ரீன் பிளே இது, என்னடா எடிட்டிங், என்னடா மியூசிக்கு அப்படின்னு கேவலமாக பேசிகிட்டு இருக்காங்க. படத்தில் வந்துட்டு அசிங்கமாக இருக்குது, வல்கராக இருக்குது, நல்லாவே இல்லைங்க. கேஜிஎஃப் வந்துட்டு யஷ் பார்த்தீங்கன்னா அவர் பாட்டு வராரு, சுட்டுட்டே இருக்கானுங்க, வெட்டுறானுங்க, குத்துறானுங்க. என்னடா படம் எடுத்திருக்கீங்க, எங்கடா போகுது? சரி ஓகே, இது வந்து நம்ம இது இன்னும் அடுத்த லெவல் போகும் அப்படின்னு ஒரு ஏதாவது ஒரு கருத்து இருக்கும் படத்தில். லேடிஸ் ஏதாவது முக்கியமாக எங்கன்னா தூக்கி வச்சு அவங்கள வந்து ஏதாவது ஒரு நல்ல இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டுவீங்க, அவங்க இன்னும் மேலே வளரணும். பார்த்தீங்கன்னா அதுவுமே கிடையாதுங்க, எதுவுமே இல்லைங்க. ஃப்ளாட்டாக போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சுது. சரி தலையெழுத்து பார்த்து என்னதான் பார்க்கலான்ட்டு உட்காந்து பாத்ரூம் போயிட்டு இன்டர்வியூ முடிச்சு வரேன். பார்த்தீங்கன்னா திரும்ப அப்படியே போதுங்க. கிட்டத்தட்ட 3.25 மணி நேரம் என்னை வந்து சாவடிச்சாதான் சொல்லுவேன். சரிங்களா, அங்கே சுட்டு எத்தனை பேர் கொண்டானுங்க, அங்கே சாவலை, நாங்கள் தான் இங்கே செத்தோம். சரிங்களா, அதாவது என்ன சொல்கிறது, ஆடியன்ஸ் தான் இதில் வந்து செத்து புழைச்சி நாங்கள் வந்திருக்கோம். சரிங்களா, விட்டா போதுண்டான்ற மாதிரி தான் வந்திருக்கேன். இந்த படத்துக்கு வந்து ஒரே 100க்கு எவ்வளோ மார்க்குனா 1 தான் நான் தருவேன். சரிங்களா, அது வந்துட்டு அந்த கேஜிஎஃப் அந்த யஷ் அப்படின்ற கேரக்டருக்கு அவர் நடிச்சிருக்காரு, எஃபெக்ட் போட்டிருக்காரு, எல்லாமே க்ரூ காஸ்டிக்கே நான் ஒரே ஒரு மார்க்கு தான் தரேன் நான் விரும்புகிறேன். நான் தயவு செய்து இந்த படத்தை வந்து இதுக்கு மேலே, சரிங்களா, என்னோட குமரல் வந்து எவ்வளோ இருக்குது, பேசணும்னா சொல்லணும்னா சொல்லிகிட்டே போகலாங்க. தயவு செய்து வந்துட்டு இந்த படத்தை வந்து யாருமே வந்து சப்போர்ட் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் நான். ஏன்னா அவ்வளோ வந்துட்டு இதில் ஒன்றுமே இல்லை, கனெக்ட் ஆகலைங்க, எதுவுமே ஸ்க்ரீன் கனெக்டே ஆகலை. அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்குறாங்க. இதுக்கு முன்னாடி நல்ல டேரக்டர் தான் அவங்க. ஸோ நான் தான் சொல்கிறதுக்கு தெரியல எனக்கு, சாரி. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு அந்த போய் திருப்தியாக நான் வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கும், என்ஜாய் பண்ணலாம், விசில் அடிக்கலாம், கைத்தட்டலாம், ஹீரோ வருவார், நடப்பார், பேசுவார், டைலாக்ஸ் வரும், அங்கங்கே வந்துட்டு ஒரு ரொமான்டிக் சீன்ஸ் வரும், ஃபைட்டு, ஒரு காமெடி சீன்ஸு, இதெல்லாம் எதுவுமே ஃபேமிலியாக எதிர்பார்த்துடாதீங்க. ஆல்மோஸ்ட் ஒரு ரொம்ப 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 ஆதி காலத்து பழைய அரட்டு புரட்ட கடத்தை தான் வந்துட்டு இவனுங்க அப்படியே எடுத்து வச்சுருக்காங்க. நம்மலாம் வந்து என்னன்னா பேன் இண்டியா வந்து சப்போர்ட் பண்ணிங்களா, அப்போ பேன் வேர்ல்டுக்கு ஒரு இட்டுட்டு போனோம். அவர் பேன் வேர்ல்டுக்கு போகிறாரு, அதாவது ராக்கி அந்த டெரிட்டரி, இதுதான் என்னோட பிரதேசம், இதுதான் என்னோட மலை கோட்டை, அதுன்னு பண்ணி பில்டப் பண்ணி எடுத்தாரு இல்லைங்களா, எடுத்து வச்சார்ல டேரக்டரு. இப்போது இன்னொரு டேரக்டர் வந்திருக்காரு, இவர் வந்து வேர்ல்டுக்கு நான் எட்டுன்னு போகிறேன் அப்படின்னு எட்டுன்னு போகிறதுக்கு எல்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க. சரிங்களா, இவங்களே உட்காந்து பார்த்துருந்தாங்கன்னா இதெல்லாம் எதுவுமே வேஸ்ட்டுன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ தயவு செய்து நான் இதுக்கு மேலே பேசுறதுக்கு விரும்பலை. இந்த படத்துக்கு ஒரே ஒரு மார்க்கு தான். ஸோ தயவு செய்து இதுக்கு மேலே உங்கள் விருப்பம். சேனலுக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. நெக்ஸ்ட்டு உங்களை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணி கொடுங்க, லைக் பண்ணுங்கள். என்னோட ரிவ்யூ அப்படின்றது எப்படின்னு தெரியல, அதான் கமெண்ட்ஸில் தான் சொல்லுங்கள். Until then, see you, take care, bye bye. நான் உங்கள் நண்பன் Travel with Vicky. நம்ம அடுத்த ஒரு வந்துட்டு இன்னும் நம்ம மைக் இதெல்லாம் எதுவுமே இல்லைங்க, நான் புதுசாக பண்ணணுன்னு இருக்கேன். ஸோ மைக்கெல்லாம் வாங்கி ஒரு செட்டிங் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஸோ தொடர்ச்சியாக வந்து இன்னும் நிறைய டீட்டெயில்டிங்காக நான் பேசணும்னு நான் ட்ரை பண்ணணுன்றது முயற்சி தான் ஸ்டார்டிங்கு. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா, பை பாய்.